இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யங் டீனேஜ் கேர்ள் வந்து ஃபேஸ் எல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கன்சர்ன். ஏன் வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறம் அதிகமா பிம்பிள் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க எண்ணெய் சுரப்பி அதிகமா ஒர்க் பண்றனால சப்போஸ் அது வந்து ஒழுங்கா கேர் எடுத்து காட்டி இன்ஃபெக்ட் ஆகி பிம்பிள்ஸா மாறிடுது. நம்ம பிம்பிள்ஸ் வராம இருக்க நீங்க என்ன பண்ணணும்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டைமுக்கு தூங்கணும், வெயிட்டை மேனேஜ் பண்ணணும், சுகரி டயட் சாப்பிடக்கூடாது. சப்போஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ட், வீட் இன்டாலரன்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா உடம்புல இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகி பிம்பிள்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து சிம்பிளா யூ கேன் யூஸ் அ foam acid based face wash. அது ஒரு யூஸ் பண்ணீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி போஸை ஓப்பனா வச்சுக்கும். அது இல்லாம யோர் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் ரெண்டுமே ஜெல் பேஸ்டா இருக்கணும், கிரீம் பேஸ்டா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு டீனேஜ் பிம்பிள்ஸ் நிறைய இருந்து இதுக்கு வேற என்ன மெஷர்ஸ் எடுத்தா உங்களுக்கு கிளியர் ஸ்கின் வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் ஸ்கின் பிலோ. மை டீம் வில் ரீச் அவுட் டு யூ.